திரும்ப இதுங்க வந்துருச்சுங்களா? அப்பா அவங்க மாதிரி நடிச்சு நம்ம கிட்ட இருந்து பணத்தையும் திருடி நம்மளை ஏமாத்தி பணத்தை வர வாங்கிக்கிட்டு இருக்குங்க. இப்ப எதுக்கு இங்க வருதுன்னு தெரியல. ஆனா எனக்கு பணம் கேட்டா நான் கொடுக்க மாட்டேன். இருக்கா உங்களுக்கு என்ன விஷயம்? அதான் பணத்தை வாங்கிட்டு போயிட்டீங்களே, அடுத்த மாசம் தானே அடுத்த அமௌண்ட் கொடுக்கணும். செய்யாத தப்புக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரே முட்டாள் நான் தான். இப்ப நாங்க பணம் கேட்க வரல. வேற எதுக்கு வந்தீங்க? ஒரு பெரிய 55 இன்ச் டிவியும் ஒரு ஃப்ரிட்ஜும் வேணும். ஓ, ஊர்ல இருந்து ஒண்ணுமே இல்லாம இங்க வந்துட்டு இப்ப ஃப்ரிட்ஜ் டிவில வாங்குற அளவுக்கு வந்துட்டீங்களா? அந்த அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? அதான் என்கிட்ட இருந்து 3 லட்சம் ரூபா அடிச்சிருக்காங்கல்ல. மிஸ்டர் மனோஜ், அவங்க எந்த பணத்தையும் திருடல. அதுக்குண்டான எந்த ஆதாரமும் உங்ககிட்ட கிடையாது. அவங்களை அக்யூஸ் பண்ணா அப்புறம் உங்க மேல டெஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏதாவது கேஸ் போட்டே ஆகணுமா உங்களுக்கு? சரி, இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? அதான் சொன்னோமே, டிவி ஃப்ரிட்ஜ்லாம் வேணும்னு. பணம் இருக்குல்ல. பணம் பெருசா மானம் பெருசா? ரோகிணி, பணம் பெருசா மானம் பெருசா? பணம் பொருள் எல்லாத்தையும் விட மானம் தான் பெருசு. அது கூட உனக்கு தெரியாதா? உனக்கு எங்க தெரிய போகுது? என் பொண்டாட்டி மானத்தையே வாங்கியிருக்க. என்ன மானத்தை வாங்கினா? ஆமா, என் பொண்டாட்டி மானத்தை எடுத்தல்ல, அதை திருப்பி கொடு, நான் பணத்தை திருப்பி தரேன். ஏய், என்ன பேசிட்டு இருக்க? மனோஜ் என்ன பண்ணாரு? என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாருல, அதுவே மானம் போன மாதிரி தான். போன என் மானத்தை திருப்பி கொடுக்க முடியுமா உங்களால? ஏய், இந்த மாதிரி எல்லாம் பேச உனக்கு அசிங்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தப்போ உன் புருஷனுக்கு அசிங்கமா இல்லையா? டேய், இது வரைக்கும் பொண்டாட்டி கிட்ட முழுசா 2 நிமிஷம் கூட பேசுனது இல்லடா. அண்ணன் அண்ணன் என்ன கூப்பிட்டு இப்படி ஒரு பழி என் மேல போடுறீங்க. அண்ணன் அண்ணன் கூப்பிட்ட பொண்ணுகிட்ட நீ தான் கேவலமா நடந்துக்கிட்ட. மரியாதை இல்லாம பேசினா அப்படியே அரைஞ்சிருவேன். பாருங்க சார், உங்க முன்னாடி எப்படி எல்லாம் மிரட்டுறாங்கன்னு.